வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் கட்சியிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடவடிக்கை. சிறை காவலர்கள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிப்பு. தமிழக அரசு தகவல். சமூக ஆர்வலர் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மறு ஆய்வு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கை பிப்ரவரி 11 ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவு. போராடுபவர்களை கைது செய்யும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ் தேசியம் என்ற பெயரில் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி. புலம்பெயர் தமிழர்கள் நிதி பங்களிப்பு வழங்க வேண்டாம் என தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். காஞ்சிபுரம் கீழ்படப்பை பகுதியில் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையிலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் பொன்னம்பலம் நடந்து கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவரும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான பொன்னம்பலம் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று வெளியிட்டுள்ள செய்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றும் ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சிறைத்துறையில் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட்டதை போல் காவல்துறையிலும் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்ததோடு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். சமூக ஆர்வலர் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்து அதே இடத்தில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜஹபர் அலி என்பவர் சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு எதிராக போராடி வந்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தார். இதனால் பாதிக்கப்பட்ட குவாரி உரிமையாளர்கள் அவரை லாரி ஏற்றி கொலை செய்தனர். இந்த சம்பவம் மாநில அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்து அதே இடத்தில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக ஜஹபர் அலியின் மனைவி தொடர்ந்த மனுவில் கணவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை இதுவரை வழங்கவில்லை என்றும் பிரேத பரிசோதனை உரிய விதிகள் பின்பற்றி நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்து அதனை வீடியோ பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு பிப்ரவரி 11 ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக தேர்தலின் போது அமித்ஷா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ஹனுமன் கஞ்சை சேர்ந்த பாஜக தலைவர் மிஸ்ரா 2018 மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் காஷி பிரசாத் சுக்லா உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளவில்லை. இதற்காக மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் சுல்தான்பூர் நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதி சுபம் வர்மா அடுத்த விசாரணையை பிப்ரவரி 11 ஒத்திவைத்தார். முன்னதாக ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் 2023 டிசம்பர் மாதம் அவருக்கு எதிராக ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து 2024 பிப்ரவரி மாதம் ராகுல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ஜூலை 26 தேதியன்று தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார்.
தலா ரூபாய் 25,000 மதிப்புள்ள 2 ஜாமீன்களில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு தனக்கு எதிரான அரசியல் சதியின் ஒரு பகுதி என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தொடர்ந்து கூறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. போராடுபவர்களை கைது செய்யும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமாரையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 44 மாத கால விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக மக்கள் தங்களின் தேவைக்காகவும் நலனுக்காகவும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவலம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது என்றும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுவதை திமுக அரசு வாடிக்கையாக்கி கொண்டுள்ளது என்றும் மக்களின் நலனை முன்னெடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்யும் போக்கு தொடர்கிறது என்று மக்கள் பிரச்சினைக்காக போராடிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் பொதுமக்களை கைது செய்த திமுக அரசிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் என்ற பெயரில் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நிதி பங்களிப்பு வழங்க வேண்டாம் என தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் புலம்பெயர் கட்டமைப்புகள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் செயல்பட்டு வருகிறது எனவும் பொய் பிரச்சாரங்களையும் பொய்யான புகைப்படங்களையும் பயன்படுத்தி எமது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தையும் எமது தேசிய தலைவரையும் விடுதலைக்கான பயணத்தையும் மழுங்கடிக்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசியம் என்ற பெயரில் இடம்பெற்று வரும் மோசடிகள் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று பலராலும் பேசப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை விடுதலை புலிகள் இயக்கம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறது என்றும் விடுதலை புலிகளின் பெயராலோ தேசிய தலைவரின் பெயராலோ தமிழ் தேசியம் என்ற பெயரிலும் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நிதி பங்களிப்பு வழங்க வேண்டாம் என்றும் இந்த செயற்பாடுகளுக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் பொறுப்பேற்காது என்பதையும் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் மிகவும் அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் நாம் தமிழர் சீமான் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மை என்றும் ஆனால் புகைப்படங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் பயிற்சிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் அன்பார்ந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட விரும்புகிறோம் என்றும் இந்த சர்ச்சையான கருத்துக்கள் மிகவும் வேதனைக்குரியதாக உள்ளது என்றும் நமது விடுதலை புலிகள் போராட்டத்தையும் மாவீரர்களையும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் இழிவுபடுத்துகின்ற கொச்சைப்படுத்துகின்ற செயல் என்பதையும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காரியாபட்டியில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டும் பணிகளை பள்ளி மாணவிகளுடன் சேர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட கிராமப்புறத்தை சேர்ந்த பெண்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாததால் சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக நபார்டு திட்டத்தின் கீழ் காரியாபட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பறைகளுடன் கூடிய புதியதாக பள்ளி கட்டிடம் 2,36,00,000 மதிப்பீட்டில் கட்டுவதற்காக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பூமி பூஜை செய்து வைத்தும் அடிக்கல் நாட்டி வைத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஆய்வக கட்டிடம் கட்டும் பணிகளை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பூமி பூஜை செய்தும் அடிக்கல் நாட்டி வைத்தும் பணிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசிற்கு மாணவிகள் ரோஜாப்பூ கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும், நடைமேடைகளில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி ரயில் நிலைய மேலாளர் நாகர் சிங் மீனாவை சந்தித்து ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் நைனா மாசிலாமணி கோரிக்கை மனு அளித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய சந்திப்பில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் ரயில் நிலையத்திலிருந்து தினந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பல்வேறு ஊர்களுக்கு செல்பவர்கள் என லட்சக்கணக்கான பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், ரயில் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பில் தலைவர் நைனா மாசிலாமணி, பொருளாளர் ஏகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரயில் நிலைய மேலாளர் நாகர்சிங் மீனாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முன்பாக 7:30 மணிக்கு அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு மின்சார ரயில் இயக்க வேண்டும், அரக்கோணம் ரயில் நிலைய சந்திப்பில் நடைமேடைகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மனுவில் தெரிவித்தனர். கோரிக்கை மனு தொடர்பாக உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு ஆலோசனைகளை பயணிகள் பின்பற்ற வேண்டும் எனவும் ரயில் நிலைய மேலாளர் நாகர்சிங் மீனா கேட்டுக்கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாடாளு மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாடாளு மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர் கந்தசாமி ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஈரோடு மக்களிடம் ஆட்டோ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் கந்தசாமிக்கு ஈரோடு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் பொதுமக்களுக்கான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து தருவோம் என்றும், மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தனர். எனவே ஆட்டோ சின்னத்திற்கு வாக்களித்து கந்தசாமியை வெற்றியடைய செய்யுங்கள் என நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டார். இதில் நாடாளும் கட்சியின் மாநில அமைப்பாளர் பாலகுமார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சார்லஸ் பேரின்பம், மகளிர் அணி செல்வி சரண்யா, இளைஞர் அணி அமைப்பாளர்கள் சங்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாடாளும் மக்கள் கட்சியின் வேட்பாளர் கந்தசாமிக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நாடாளு மக்கள் கட்சி சார்பாக எங்களின் நாடாளு மக்கள் கட்சியின் மாநில தொழிலாளர் அணி தலைவரும் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளருமான மா கந்தசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிறார். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதாவது ஈரோட்டிலே ஏராளமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். குறிப்பாக ஈரோடு முழுவதும் சாயப்பட்டறை நிறுவனங்களால் நிலத்தடி நீர் கடுமையாக மாசுபட்டு ஏராளமான நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்து நாங்கள் ஏற்கனவே பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்திருக்கிறோம். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுச்சேரி அரசு சார்பில் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமசிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுதினம் தமிழகம் வரும்போது காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைத்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கு. செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
அதன் பின்னர் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், இமயா கக்கன், அமைப்பு செயலாளர் ராம்மோகன், பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர், சேவா தள தலைவர் குங்ஃபு விஜயன், இலக்கிய அணி தலைவர் PS புத்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுதினம் தமிழகத்திற்கு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும், அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாளை மறுநாள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும், காந்தியடிகளின் திரைப்படத்தை எடுத்த அட்டன் பிரபுவிற்கு உலகமே போற்றுகின்ற வகையில் விருதுகள் கிடைத்தது என்றும், மகாத்மா காந்தியடிகளின் புகழையும் தியாகத்தையும் தேசப்பற்றையும் இந்த உலகத்தில் மக்கள் இருக்கும் வரை யாரும் அவருடைய புகழை மறைக்க முடியாது என்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருமயம் அருகே 10 டன் எல் ஏற்றி சென்ற ஈச்சர் வாகனம் டயர் வெடித்து வயலுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கும்பகோணத்திலிருந்து ஈச்சர் வாகனம் மூலம் 10 டன் எல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு மதுரைக்கு சென்று கொண்டிருந்த ஈச்சர் வாகனம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பட்டணம் என்ற இடத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக டயர் வெடித்து சாலை ஓரத்தில் உள்ள வயலுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஈச்சர் வாகனத்தில் ஏற்றிச் சென்ற எல் மூட்டைகள் வயலுக்குள் விழுந்து சிதறியது. வாகனத்தை ஓட்டி வந்த தஞ்சாவூரை சேர்ந்த ராஜகணபதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து திருமயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரியை அடுத்த சென்றாயனூர் அருகே நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் மோதியதில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த காவேரிப்பட்டி கிராமம் சென்றாயனூர் காலனியை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி மாரிமுத்து என்பவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் சென்றாயனூர் அருகே சாலையில் நடந்து சென்ற போது விவசாய கூலி தொழிலாளி மாரிமுத்து மீது நெல் அறுவடை இயந்திரம் எதிர்பாராத விதமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் சாலையில் கிடந்த மாரிமுத்துவை மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாரிமுத்துவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை சிறைப்பிடித்த அப்பகுதி பொதுமக்கள் தேவூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தேவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் அலுவலக பணிகளில் ஆளும் திமுக செயலர்களின் பிடியில் உள்ளது என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழுவின் அவசர கூட்டம் மன்ற அரங்கில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நகராட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து பேசினர். அப்போது அலுவலக பணிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆளும் திமுகவின் ஒன்றிய செயலாளர்களின் பிடியில் உள்ளது என கூறி அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண் முரளி தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியின் கவுன்சிலர்கள் 9 பேர் திடீரென கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். அப்போது அரசு நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும் கூட்டத்தில் துறை ரீதியான அதிகாரிகள் வருவதில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் 8வது பொருணை புத்தக திருவிழாவை முன்னிட்டு வள்ளியூரில் புத்தகம் வாசிப்பதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நெல்லையில் நடைபெறும் 8வது பொருணை புத்தக திருவிழாவை முன்னிட்டு வள்ளியூர் மரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் புத்தகம் வாசிப்பது மற்றும் வாசிக்கும் திறனை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பேரணி கல்லூரி நிறுவனர் ஹெலன் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ், சைபர் கிரைம் துணை கண்காணிப்பாளர் முருகன், வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார், வள்ளியூர் காவல் ஆய்வாளர் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் ஆசிரியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு புத்தகம் வாசிப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி வள்ளியூர் பகத்சிங் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று வள்ளியூர் கலையரங்கம் அருகே நிறைவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொருணை புத்தக திருவிழாவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சபேசன் செய்திருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோட்டியூர் பகுதியில் அமெரிக்கன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்காசோள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மக்காசோள களம் அமைத்து தர வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வத்திராயிருப்பு, மகாராஜபுரம், கூமாப்பட்டி, கோட்டையூர், கீழக்கோட்டையூர், சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் மற்றும் மக்காசோளத்தை பிரதான தொழிலாக 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பயிரிடப்பட்டுள்ள மக்காசோள பயிர்களில் அமெரிக்கன் நோய் மற்றும் படைப்புழு நோய் தாக்கியதால் மக்காசோள பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் 1 ஏக்கருக்கு ரூபாய் 20,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் நோய் தாக்கிய மக்காசோள பயிர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், வன விலங்குகளிடமிருந்து மக்காசோள பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், மக்காசோள களம் அமைத்து மக்காசோளத்தை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கீழக்கோட்டை கிராமம். நாங்கள் 200-300 ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்காச்சோளம் அதில் படைப்புழு தாக்கிடுது. படைப்புழு தாக்குனா மருந்தடித்தாலும் கட்டுப்பட முடிய மாட்டேங்குது. வேளாண் துறை இதில் போய் சொன்னோம்னா அவங்களும் என்னென்னு கூட வர மாட்டேங்கிறாங்க. கூட்டுறவில் 11 வச்சு கடை வாங்கி தான் விவசாயம் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா பிடிச்சிக்கிறது. 20,000 ரூபா வருமானம் வருது. 20,000 ரூபா கூட வரமாட்டேங்குது. படைப்புழு தாக்கணுன்னா கம்மியாக தான் வருது. அதில் கவர்மெண்ட்டு இதை கொள்முதல் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். வியாபாரியை தான் கொள்ளடிச்சு போயிடுறாங்க. 10,000 ஒரு மூடை 102 கிலோ 1,500 ரூபா 800 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியலை. நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் இப்போ இது ரெடி பண்ணி பார்க்கணும். 2வது பன்னி எல்லாமே தொல்லை ரொம்ப இருக்குது. களம் இல்லை, கள வசதி இல்லை. இதனால் மாவட்ட நிர்வாகம் இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா சார் தான். படப்பையில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த படப்பை பகுதியை சேர்ந்த பொன்னம்பலம் என்பவர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுகவில் எம்ஜிஆர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் வேலை செய்யும் 2 இளம் பெண்கள் பொன்னம்பலத்தின் வீட்டில் வசித்து வந்தனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பொன்னம்பலம் என்பவர் ஒரு இளம்பெண்ணிடம் தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த 2 பெண்களும் இவரது வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி கீழ்படப்பை பகுதியில் மற்றொரு வாடகை வீட்டிற்கு குடியேறினர். இதனிடையே இளம்பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்ட பொன்னம்பலம் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 2 பெண்களும் அவரது சக நண்பர்களுடன் சேர்ந்து பொன்னம்பலத்தை துடப்பத்தால் சரமாரியாக தாக்கினர். இதனை அடுத்து மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொன்னம்பலத்தை கைது செய்து பெண் வன்கொடுமை சட்டம், பெண்களை ஆபாசமாக பேசுதல், பெண்களை தாக்கியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கு காவல்துறை கெடுபிடி செய்கிறது என்றும், வேங்கை வயலை காவல்துறையினர் ஒரு தீவாக மாற்றியுள்ளனர் என்றும் சென்னையில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து சென்னை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முட்டுக்காடு பகுதியில் பெண்களை காரில் துரத்தியது சம்பந்தமாக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது என்றும், குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியில் திமுக கொடி கட்டியிருப்பதால் அந்த கட்சி பொறுப்பாக முடியாது எனவும், ஆனால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும், ஆனால் காவல்துறை கெடுபிடி செய்கிறது எனவும், வேங்கை வயலை காவல்துறை தனிமைப்படுத்தி தீவாக மாற்றியுள்ளது எனவும், வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அரசியல் சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்றும், இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என பாஜக நினைக்கிறது. இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றியிருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழைய முடியாது, வெளியே யாரும் போக முடியாது என்ற அளவுக்கு வேங்கவயல் தலித் மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தி இருப்பது, நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது, அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனே இதில் தலையிட வேண்டும். காவல்துறையின் கெடுபிடிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காலமாகியிருக்கும் மூதாட்டியின் உடலை உற்றார் உறவினர்களோடு நல்லடக்கம் செய்வதற்கு
உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரித்த சிபிசிஐடி காவல்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக மக்கள் புரட்சி கலைஞர் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரித்த சிபிசிஐடி காவல்துறையினரை கண்டித்து சிபிசிஐடி அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினர் அறிவித்தனர். இதனால் சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் அலுவலகத்திற்கு செல்லும் சாலைகள் உள்ளிட்ட பல வீதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை அம்பேத்கர் சிலை முன்பு தமிழக மக்கள் புரட்சி கழகத்தை சேர்ந்தவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரிக்கும் சிபிசிஐடி காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வலங்கைமானில் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்படும் 100 நாள் வேலை திட்டத்தில் 6 வாரங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கப்படாத மத்திய அரசை கண்டித்து மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் 100 நாள் திட்ட பணியாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்படும் 100 நாள் வேலை திட்டத்தில் 6 வாரங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் வலங்கைமான் கிளையின் சார்பில் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் 100 நாள் திட்ட பயனாளிகள் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் 6 வாரங்களுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள 1056 கோடி ரூபாயை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சங்ககிரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈரோடு ரேவதி கலைக்குழுவினர் தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களிடையே கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய பேருந்து நிலையத்தில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து துறை மற்றும் சங்ககிரி போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் வேலுமணி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் ஈரோடு ரேவதி கலைக்குழுவினர் பங்கேற்று இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாததால் ஏற்படும் விபத்தை குறித்து நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். இதில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் புஷ்பா, செந்தில்குமார், சங்ககிரி போக்குவரத்து காவலர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாங்காட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பேனர்களை காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக அகற்றியதாக தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இந்நிலையில் மாங்காடு நகரத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக காவல்துறை அனுமதியுடன் கட்சியினர் நகர பகுதிகளில் பேனர் வைத்திருந்தனர். இதனிடையே அதிக இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் வைத்திருப்பதாக கூறி மாங்காடு காவல்துறையினர் பேனர்களை அகற்றினர். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர் வைக்கவில்லை எனவும் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். முருகப்பெருமானின் முதல் படை வீடான புனித இடமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையின் புனித தன்மையை கெடுக்க நினைக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை கண்டித்து நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மகாசபாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த மலை திருஞான சம்பந்தர் பாடல் பாடிய திருத்தலமாகவும் இந்துக்களின் புனித இடங்களில் ஒன்றாகவும் திகழ்ந்து வருகிறது. மேலும் திருப்பரங்குன்றம் மலை முருகனின் அடையாளமாக விளங்கி வருகிறது. இந்த புனித மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற சில முஸ்லிம் அமைப்புகள் களம் இறங்கியுள்ளனர். இதனிடையே அண்மையில் ஆய்வு என்ற பெயரில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள படிக்கட்டில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டனர்.
இந்த சம்பவம் இந்துக்களின் புனித பயணத்திற்கு கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து அகில பாரத இந்து மகா சபாவினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் இந்துக்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிப்பதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் தை பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் தை மாதம் பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனை அடுத்து 48 அடி உயரத்திலும் 21 அடி அகலத்திலும் தேர் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் பட்டு துணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்த தேரின் திருவிழா 7ஆம் நாளான இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் திருவள்ளூர் மாவட்ட பக்தர்கள் மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்தும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் சக்கரத்தில் மிளகு, உப்பு ஆகியவற்றை செலுத்தி தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். திருவள்ளூர் நகரின் முக்கிய மாட வீதிகளான குளக்கரை தெரு, பஜார் வீதி, வடக்கு ராஜா வீதி, மோதிலால் தெரு உள்ளிட்ட தெருக்களின் வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் வீரராகவ பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனிடையே ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இழுக்கப்பட்ட தேரை சங்கிலி மற்றும் கயிறு வடத்தின் மூலம் இழுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையின் உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்பர்ஸ் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் தொழுநோய் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ அலுவலர்கள் சங்கர், ரெஜினா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் அரசு மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு காந்தி சாலை, பழைய பேருந்து நிலையம் மற்றும் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று மீண்டும் அரசு மருத்துவமனையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ அலுவலர்கள், மருத்துவ பணியாளர்கள், கல்லூரி மாணவிகள் ஆகியோர் தொழுநோய் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். இதில் சுகாதார ஆய்வாளர் சத்யராஜ், வேலன், கார்த்திகேயன், அனிதா, பியூலா உட்பட செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் கட்சியிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடவடிக்கை. சிறை காவலர்கள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிப்பு, தமிழக அரசு தகவல். சமூக ஆர்வலர் ஜஹபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மறு ஆய்வு செய்ய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கை பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவு. போராடுபவர்களை கைது செய்யும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ் தேசியம் என்ற பெயரில் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி, புலம்பெயர் தமிழர்கள் நிதி பங்களிப்பு வழங்க வேண்டாம் என தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.